சிவபெருமான் நமக்கு தந்தையாய் இருந்து எல்லோருக்கும் தாராளமாய் உதவியும் பரம்பொருளுமாக விளங்குபவர் சிவபெருமான். இப்பொழுது நம்ம பார்க்க போறது சிவபார்வதி, அதாவது சங்கதி கதை என்று அழைக்கப்படும் ஒரு கதை. கதையில முக்கியமா சிவன் பார்வதியின் திருமணத்தை பற்றி இருக்கும். பார்வதி எனப்படுபவள் பாரத பூமியில் சுதந்திரமான தேவையான பெண்ணாக தோன்றினாள். அவளின் புகழை கடுமையான தவத்தை சிவபெருமானின் மீது கொண்டார். அது ஒரே எண்ணம், உலகின் பரம்பொருளான சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதே. சிவனிடம் திருமணம் செய்ய வேண்டுமென மனதில் நினைத்தார். சிவன் பார்வதியின் பாக்கியத்தை அறிந்து கொண்டு அவளை ஏற்றுக்கொண்டார். இக்கதையில் சிவன் மிகவும் முக்கியமான பாணியில் தோன்றுகிறார். அவரின் பரிபூரண என்பது தெய்வீக தர்மத்தை குறிக்கிறது. பல்வேறு அர்த்தங்களை தரும் இந்த கதை, இந்த திருமணம் உலகம் முழுவதும் மகத்தான ஆன்மீகத்தையும் உலகுக்கே ஆட்சி செய்யும் அம்மையும் அப்பனுமாக விளங்கும் எம்பெருமானின் கதையாகவும் திகழ்கிறது. சிவபார்வதி எப்பொழுதுமே உலகின் நன்மைக்காக அனைத்து பலன்களையும் நமக்கு கொடுப்பார். ஓம் நமச்சிவாய.